ஆண்டின் பொதுக்காலம் 14வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு தொகுப்பு 10 அருள்வாக்குகள் 7 தொடக்கம் 15 வரை. இயேசு இன்றைய நற்செய்தியில் 12 சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு தன் பணியை செய்யச் சொல்லுகிறார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள், நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள், தொழுநோயாளரை குணமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள் என்று இயேசு கூறுகிறார். இந்த நற்செய்தி பணியை திருமுழுக்கு பெற்ற அனைவரும் செய்ய அழைக்கப்படுகிறோம். நாம் திருத்தூதர்களைப் போல இந்த பணிகளை செய்ய வேண்டும். திருத்தூதர்கள் செய்தது போல நாமும் நோயுற்றோரை குணப்படுத்த முடியும், இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்ய முடியும், தொழுநோயாளரை குணமாக்க முடியும், பேய்களையும் ஓட்ட முடியும். ஒன்று, நாம் மருத்துவராக இல்லாவிட்டாலும் நாம் நோயுற்ற ஒருவரை குணப்படுத்த முடியும். உடல் நோயால், மனநோயால், ஆன்மீக நோயால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு எலிசபெத் அம்மாளை அன்னை மரியா எவ்வாறு கரிசனையோடு கவனித்து கொண்டாரோ அப்படியே நம்மிடம் இருக்கின்ற நோயாளர்களை கவனிக்க வேண்டும். அவர்களை மருத்துவரை பார்க்க அழைத்துச் செல்லவும், மருத்துவரிடமிருந்து அவர்களை அழைத்து வரவும், பிறகு தேவையான மருந்துகளை வாங்கி கொடுப்பதும் அவர்களுடைய நோயிலிருந்து விரைவாக விடுபட அது உதவி செய்யும். முதியோர் அனாதை இல்லங்களுக்கு சென்று அவர்களோடு சில மணி நேரம் உரையாடி அவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்கின்ற போது அவர்களும் குணம் பெறுகிறார்கள் மனதளவில். 2, இறந்தவர்களை நாம் உயிர்ப்பிக்க முடியாது என்றால் நம்பிக்கை துரோகத்தால் உயிரற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இன்று ஏராளம். பல பேர், தம்பதியர்கள் 2 பேரும் பிரிந்துவிட்டு தங்களுடைய உறவுகளில் துண்டிக்கப்பட்டு, நம்பிக்கை வாழ்விலும் துண்டிக்கப்பட்டு மிகவும் மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர்களிடம் சென்று அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நம்மாலான என்ன உதவியை செய்து அந்த இருவரையும் சேர்த்து வைக்க முடியுமோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். ஒரு சிலர் வீட்டில் சிறு வயதில் இறந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட துன்பத்தில் இருப்பவர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களின் துன்பத்தில் பங்கு பெற வேண்டும். ஆழ்ந்த துயரத்தில் இருப்பவர்களிடம் கவலைப்படாதீர்கள் என்று அறிவீனமாக பேசாமல் அவர்கள் கவலைப்படுவதில் அவர்களிடம் அமைதியாக இருப்பதே ஒரு புத்துணர்வை அவர்களுக்கு தரும். தன்னோடு ஒருவர் இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தரும். அந்த துன்பத்திலிருந்து அவர் மீண்டு வர அது ஒரு அற்புதமான உதவியாக இருக்கும். 3, தொழுநோயாளர்களையும் குணப்படுத்த முடியும். எப்படி? லெப்பர் என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் ரிப்பல் என்று வருகிறது. நம்மை வெறுப்பவர்கள், நம்முடைய பிரசன்னத்தை விரும்பாதவர்கள், நம்மை பகைமை உணர்வோடு பார்க்கின்றவர்கள், நம்மை விதண்டாவாதமாக பேசி விமர்சிப்பவர்கள், இவர்களையெல்லாம் நாம் இரக்கத்தினால் அணுகுகின்ற போது அவர்களை வெல்ல முடியும். அவர்களை பார்த்து புன்னகைக்கும் போது அவர்களை வெல்ல முடியும். அவர்களுடைய வேலைகளில் நம்முடைய உதவிக்கரத்தை நீட்டும் போது அவர்களை வெல்ல முடியும். அவர்கள் பிறந்த நாள் அல்லது மற்ற கொண்டாட்டங்களின் போது அவர்களுக்கு அனுப்பும் அழகிய SMS-னாலும் அவர்களை வெல்ல முடியும். 4, பேய்களையும் ஓட்ட முடியும். முதலில் அடுத்திருப்பவரிடம் இருக்கின்ற பேய்களை ஓட்டுவதற்கு முன்னால் நாம் நம்மிடத்தில் இருக்கின்ற பேயை ஓட்ட வேண்டும். நம் மனதில் உள்ள பேய் எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்த பேய். இந்த எதிர்மறை எண்ணம் நம்மை முடக்கி போடும், நம்மை எதையும் செய்ய விடாது.
நம்மை மன இறுக்கத்திற்கும் மன உளைச்சலுக்கும் மனநோய்க்கும் உட்படுத்தும். அந்த நேரங்களில் நல்ல ஆற்றுப்படுத்தினரிடமோ அல்லது நல்ல நண்பர்களிடமோ நமது வாழ்வின் உணர்வுகளை வெளிப்படையாக உண்மையாக அவர்களிடம் பகிர்ந்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து நாம் உதவியை பெற்று அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அதோடு கடவுளிடம் இறைவேண்டலில் ஈடுபட வேண்டும். கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையால் உந்தப்பட்டு ஆண்டவர் நம்மை குணப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு எதிர்மறை உணர்வுகளை வெல்லுவதற்கு அவரிடம் நாம் வரம் கேட்க வேண்டும். அதைவிட நம்முடைய புனிதர்கள், நம்முடைய பாதுகாவலர்கள், யார் நம்முடைய தனிப்பட்ட பாதுகாவலரோ அவரிடமும் அன்னை மரியாவிடமும் சென்று அவர்களிடம் நம்முடைய உள்ள குமுறல்களை, நம்முடைய உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் கொட்டி தீர்த்துவிட்டு பிறகு அவர்களிடம் இயேசுவிடம் பரிந்து பேசி குணம் பெற செய்ய அவர்களிடமும் வேண்ட வேண்டும். இப்படி நாம் செய்தால் நாமும் இயேசுவினுடைய பணியில் பங்கு பெறுகிறோம். ஆமீன்.